கோவை நேரு நகர் மேற்கு ராஜ் கண்ணன் கார்டன் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில் 24ஆம் நாள் மண்டல பூஜையில் திருமஞ்சனம் நிகழ்ச்சி. கோவை நேரு நகர் மேற்கு ராஜ் கண்ணன் கார்டன் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில் 24ஆம் நாள் மண்டல பூஜையில் திருமஞ்சனம் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில் 56 அடி ராஜகோபுரம் பணிகள் முடிந்து ஜூன் 5ஆம் தேதி கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து ஆகம விதிப்படி 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 24ஆம் நாள் மண்டல பூஜையான நேற்று பஞ்சாமிர்தம், பால், தயிர், மஞ்சள், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு மங்கள பொருட்களால் சிறப்பு திருமஞ்சனம் நடந்தது. தொடர்ந்து மகா தீபாராதனை நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் தலைவர் டி. வெங்கடபதி, செயலாளர் ரகுபதி, துணைத் தலைவர் குணசேகரன், துணை செயலாளர் ரங்கநாதன், பொருளாளர் சுந்தரம், கமிட்டி உறுப்பினர்கள் மெஜஸ்டிக் ரகுபதி, ஸ்ரீ ஹரி, பாலசுந்தரம், கோவர்தனன், ராமசாமி நாயுடு, வெங்கடாபதி, நாகராஜன் ஆகியோர் செய்திருந்தனர். மாலை வணக்கம். இப்போ இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் கோயில் நிர்வாக கமிட்டி மெம்பர்கள். குணசேகரன், ரங்கநாதன், ரகுபதி மற்ற எல்லோருமே இந்த கோயில் கமிட்டியோடைய நிர்வாக கமிட்டி மெம்பர்கள். இந்த கோயில் நேரு நகர் நாங்கள் ஆரம்பித்து 1972 நேரு நகர் ஆரம்பிக்கப்பட்டது. அதிலிருந்து பெருமாள் கோயில் கட்ட வேண்டும் என்ற எல்லாருக்கும் ஒரு ஆர்வமாக இருந்தாங்க. கடைசியில் நாங்கள் கோயில் கட்டலான்னு முடிவு செஞ்சு 12 வருடங்களுக்கு முன்பு இந்த கோயில் கட்டினா ஒரு 5 வருஷம் ஆச்சு எங்களுக்கு கட்டுறதுக்கு. ஆரம்பத்தில் முதல் ஆரம்பிக்கும்போது சிறுசாக கட்டலான்னு தான் ஆரம்பித்தோம். கட்ட பெருமாளுடைய அனுகிரகத்தினால நல்ல பெரிய கோயில் அமைஞ்சிடுச்சு. இந்த கோயில் மற்ற கோயில்களை விட நான் பெருமையாக சொல்லிக்க நான் ஆசைப்படுறேன். எல்லா விதத்திலும் சிறப்பான கோயில். இங்கே யார் என்ன வேண்டுதல் வச்சுட்டு போனாலும் உடனே நடக்குது. திருமணங்கள் நிறையா நடக்குது. திருமண வேண்டுதல், குழந்தை வேண்டுதல், படிப்பு, கல்வி எல்லாத்துக்குமே இங்கே பிஸ்னஸ்ஸு யாருக்காவது லாஸாக இருந்தாலும் இங்கே வேண்டிட்டு போனால் எல்லாமே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாமே நடக்குது. 12 வருஷமாக நல்லா நடத்திட்டு இருக்கிறோம். அதுக்கு பின்னால் கும்பாபிஷேகத்துக்கு பண்ணணுன்னு எல்லோரும் முடிவு பண்ணோம். ராஜகோபுரம் இல்லாமல் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாது. ராஜகோபுரம் இல்லாத கோயில், தலை இல்லாத முண்டம் மாதிரி. முதல் கோயிலுக்குள்ளே வரும்போது ராஜகோபுரத்தை கும்பிட்டு தான் முதல் உள்ளே வரணும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் ராஜகோபுரத்தையும் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணுன்னு முடிவு பண்ணி கட்டினோம். ராஜகோபுரம் கட்டி முடித்தாச்சு. கூட உபசன்னதிகள் பத்மாவதி தாயார், சக்கரத்தாழ்வார், சுதர்சனர், ராமர் சீதா சன்னதி, லட்சுமி ஐகிரீவர், ரேணுகாதேவி, லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், மகாலட்சுமி தாயார் செப்பக்குளத்தில் இருக்குது. இத்தனை கோயில்களும் உடன் சன்னதிகள் இருக்கிறாங்க. குறிப்பாக எங்கள் ஐகிரீவர், லட்சுமி ஐகிரீவர் நல்லா வேண்டிட்டு போனவங்க எல்லாருமே இன்ஜினியர்களும் டாக்டர்களாக இருக்காங்க. அவங்க தவறாமல் இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த வருடம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்தது. நாங்கள் ஒரு 4000-5000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 10,000 தாண்டிக்கிட்டது. கும்பாபிஷேகம் ரொம்ப நல்லபடியாக நடந்துகிட்டு இருந்தது. இப்போ மண்டல பூஜை நடந்துகிட்ருக்குது. இன்னும் 22 நாள் மண்டல பூஜை முடிஞ்சது. இன்னும் பாக்கி தினங்கள் இருக்குது. 48 நாள் மண்டல பூஜை ரொம்ப கேண்டாக பண்ணிகிட்ருக்குறோம். இந்த கோயிலை பற்றி நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இங்கே வந்தால் தான் தெரியும் கோயிலுடைய அருமை என்னங்கிறது. அதனால் பக்த ஜனங்கள் எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்திருந்து பெருமாளுடைய அனுகிரகம் பெருமாய் தலைவருங்கிற முறையில் நான் கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் வெங்கடபதி. கொஞ்சம் மண்டல பூஜை நடக்குது. இன்றைக்கி 48 நாள் கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டல பூஜை 48 நாள் மாலை தினமும் நான் 5:30 மணிக்கு ஆரம்பித்து 8 மணி வரைக்கும் மண்டல பூஜை நடக்குது. நிறைய திரளான பக்த ஜனங்கள் இருந்து நல்லா சிறப்பிக்கிறாங்க. மண்டல பூஜையிலையும் எல்லாரும் கலந்து கொண்டுன்றவங்க எல்லாத்தையும் வேண்டிக்கிறோம். ஓம் நமோ நாராயணாய. இந்த சீனிவாச பெருமாள் கோயிலுடைய சரித்திரமே ரொம்ப விசித்திரமானது, விந்தையானது. இந்த கோயிலில் சுவாமிகள் சிலைகள் வடிக்கிறதுக்காக பெருமாளே அனுப்பிச்ச மாதிரி ஒரிசாவிலிருந்து வந்தாங்க 2 பேர். அவங்கெல்லாம் பண்ணி கொடுத்த பின்னாடி ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. ஆனால் அவங்க எப்படி வந்தாங்களோ கடவுள் நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்டு மறையிற மாதிரி அவங்களும் மறைஞ்சு போனாங்க. அது ரொம்ப விசித்திரமான ஒரு இது. இந்த கோயில் கட்டி 2012 வருஷம் வைகாசி மாதம் கும்பாபிஷேகம் நடந்தது.
12 வருஷத்துக்கு இப்போ ராஜகோபுரம் கட்டி ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்குது. இன்றைக்கி ஒரு விசேஷம் சொல்லணுன்னா நீங்கள் வந்திருக்கிறது மண்டல பூஜையில் அரை மண்டலம் இன்றைக்கி முடியுது. 24 நாள் முடியுது, இன்னும் 24 நாள் பாக்கி இருக்கிறது. அதில் வந்து நீங்கள் பேட்டி எடுக்கிறது ரொம்ப விசேஷம். தலைவர் சொன்ன மாதிரி இங்கே என்ன கோரிக்கை வச்சாலும் நல்லா நடந்துட்டுருக்குது. பக்தர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக கலந்துக்கிறாங்க. அதனால் எல்லாரும் வந்து கலந்துட்டு கோயிலை பெருமாளுடைய அருள் பெறணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம்.